தெரி திரைப்படத்தின் ஒரு சில காட்சிகளை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வீடான அன்னை இல்லத்தில் எடுத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி 3 முடிச்சு திரைப்படத்தில் ஸ்ரீதேவி வசித்த வீடு உண்மையிலேயே யாருடைய வீடு? ராஜா சின்ன ரோஜா, சச்சின் போன்ற படங்களில் நீங்கள் காணும் அந்த மலை பிரதேசம் எங்கே இருக்கிறது போன்ற இன்னும் எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள இன்றைய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். தமிழ் ஃபேக்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு சில திரைப்படங்களை பார்க்கும் போது அடடா இந்த லொகேஷன் எவ்வளவு நல்லா இருக்கே, இந்த ஒரு இடம் எங்கே இருக்கும் என்று பல தடவை யோசித்திருப்போம். அந்த வகையில் ஒரு சில அழகான தமிழ் சினிமா காட்சிகள் எங்கே எடுக்கப்பட்டன, அந்த லொகேஷன்ஸ் எங்கே எல்லாம் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இந்த வரிசையில் நாம் முதல் பார்க்க போவது கேரள மாநிலத்தில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ள அலப்பை பேக் வாட்டர். கடலும் ஆறும் சேரும் இந்த ஒரு இடம் பல இயக்குனர்களை கவர்ந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பா விண்ணை தாண்டி வருவாயா, ஆட்டோகிராஃப், கடல் போன்ற பல படங்களில் இடம்பெற்ற ஒரு சில காட்சிகளை இங்கேதான் படம் பிடித்தார்கள். இதில் AR ரஹ்மான் அவர்கள் அருமையான இசையில் உருவான மன்னிப்பாயா என்கிற பாடல், அதே மாதிரி மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான உயிரே திரைப்படத்தில் நெஞ்சினிலே என்கிற பாடலின் ஒரு சில காட்சிகளையும் இங்கேதான் எடுத்திருந்தார்கள். இந்த வரிசையில் அடுத்ததாக ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் படம் பிடித்த ஒரு சில சினிமா காட்சிகள், குறிப்பா 9th மைல், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், தொட்டபெட்டா என்னும் சிகரம், பிளாக் தண்டர் எனப்படும் ஒரு பெரிய தீம் பார்க் போன்ற பல இடங்கள் இங்கே உள்ளன. முக்கியமா அடர்ந்த காடுகள் மற்றும் பல மலைத்தொடர்கள் கொண்ட இயற்கை நிறைந்த பிரதேசமான 9th மைல் என்கிற இடத்தில் மேடவுஸ் எனப்படும் ஒரு பகுதியில் தான் நிறைய சினிமா படங்களை ஷூட் பண்ணுவது வழக்கம். இங்கே பல திரைப்படங்களை படம் பிடித்த காரணத்தினால் இந்த இடம் ஷூட்டிங் மேடவ் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா 6 என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற நெஞ்சம் எனும் ஊரினிலே என்கிற பாடலையும், ஃப்ரெண்ட்ஸ், ராஜா சின்ன ரோஜா, சச்சின் போன்ற படங்களின் ஒரு சில காட்சிகளையும் இங்கேதான் படம் பிடித்திருந்தார்கள். அடுத்து சென்னை டி நகரில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் அன்னை இல்லம். இங்கே தளபதியுடைய தெரி, சர்க்கார் போன்ற திரைப்படங்களை படம் பிடித்திருந்தார்கள். குறிப்பா தெரி திரைப்படத்தில் அந்த ஒரு குற்றவாளியை கைது செய்வதற்காக விஜய்குமார் கதாபாத்திரத்தில் நடித்த தளபதி மகேந்திரன் சார் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருப்பார். அங்கே எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் அந்த வீடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த வரிசையில் அடுத்ததாக சென்னையில் காணப்படும் புரோக்கன் பிரிட்ஜ் எனப்படும் பிரபலமான ஒரு பாலம் 1977ஆம் ஆண்டு ஆற்றில் போன அதிகமான வெள்ளத்தினால் இடிந்து விழுந்த இந்த பாலம் பின்பு சரி செய்யாமல் அப்படியே விடப்பட்டதால் தான் புரோக்கன் பிரிட்ஜ் என்கிற பெயரை பெற்றது. முக்கியமா சூரிய உதயத்தை காண்பதற்காக நிறைய பேர் இங்கே வருவதுண்டு. ஆனால் இரவு நேரங்களில் மட்டும் திருட்டு பயத்தினால் யாரும் இங்கே வருவது கிடையாது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. இப்படி மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான ஆயுத எழுத்து என்கிற திரைப்படத்தின் ஒரு சில காட்சிகளையும், ஐ திரைப்படத்தில் இடம்பெற்ற மெர்சலாயிட்டன் என்கிற பாடலின் ஒரு சில காட்சிகளையும் இங்கேதான் படம் பிடித்திருந்தார்கள். அடுத்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் உருவான 3 முடிச்சு. இந்த திரைப்படத்தில் குறிப்பா ரஜினி மற்றும் கமல் அவர்கள் ஒரே வீட்டில் வசித்திருப்பது போல் காட்சி அமைத்திருப்பார்கள். அதே வீட்டின் பின்புறத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் வசித்திருப்பது போலும் காட்சி அமைத்திருப்பார்கள். இதில் ஸ்ரீதேவி அவர்கள் வசித்த வீடு உண்மையிலேயே கமல்ஹாசன் அவர்களுடைய தாயாரான ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வசித்த வீடுதான். குறிப்பா இந்த படத்துடைய ஆரம்பத்தில் இடம்பெற்ற எழுத்தோட்டத்திலேயே படப்பிடிப்பிற்கு இடம் கொடுத்து உதவிய இவர்களுக்கு எங்கள் நன்றி என்று கூறி கமல்ஹாசன் அவர்களுடைய தாயாரான ராஜலட்சுமி என்கிற பெயரை குறிப்பிட்டு அவர் வசித்த வீட்டின் முகவரியையும் போட்டிருந்தார்கள். சென்னை எல்டாம்ஸ் ரோட்டில் அமைந்திருக்கும் இந்த ஒரு வீட்டில் தற்பொழுது கமல்ஹாசன் அவர்களுடைய சகோதரரான சாருஹாசன் அவர்கள் வசித்து வருகிறார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் பார்க்க போவது இலங்கை நாட்டில் நுவரேலியா என்னும் நகரத்தில் அமைந்திருக்கும் கண்டேலா ஏரி. குறிப்பா அமேவாலா லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் என்கிற இடத்திலிருந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு செல்லும் வழியில் தான் இந்த ஒரு ஏரி காணப்படுகிறது. இந்த ஏரி காணப்படும் இடத்தில் குறிப்பா எந்த படம் ஷூட் பண்ணப்பட்டது என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? வழக்கம் போல் இந்த கேள்விக்கும் நான் உங்களுக்கு 10 வினாடிகள் டைம் தருகிறேன். அதுக்குள்ள உங்கள் பதில்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Starting now.
எஸ், உங்களில் நிறைய பேர் இந்த கேள்விக்கான விடையை நிச்சயமாக கண்டுபிடித்திருப்பீர்கள். 2003ஆம் ஆண்டு வெளியான காக்க காக்க திரைப்படத்தின் ஒரு சில காட்சிகளைத்தான் இங்கே படம் பிடித்திருந்தார்கள். குறிப்பா பாண்டியா கதாபாத்திரத்தில் நடித்த ஜீவன் அவர்கள் சூர்யா அவர்களை துப்பாக்கியால் தாக்கிய போது சூர்யா அந்த ஒரு ஏரிக்குள் விழும் காட்சி இங்கேதான் எடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமா அந்த துப்பாக்கி சூடு நடந்த ட்ரீ ஹவுஸினை கட்ட 3 மாதங்கள் சென்றதாகவும் அந்த இடத்தில் 14 நாட்கள் ஷூட்டிங் நடைபெற்றதாகவும் ஒரு சில ஊடகங்கள் கூறுகின்றன. இதில் கண்டேலா ஏரி என்கிற அந்த ஒரு இடத்திற்கு சென்ற ஒரு நபர் ட்ரிப் அட்வைசர் என்கிற இணையதளம் மூலமாக அங்கே போன அவருடைய பயண அனுபவங்களை சொல்லியிருந்தார். அதில் காக்க காக்க திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது லொகேஷன் கோஆர்டினேட்டராக வேலை பார்த்தவர் தான் தங்களது படகு ஓட்டுநராக இருந்ததாகவும் கூறியிருந்தார். இப்படி எத்தனையோ தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் இடங்களை எங்களுடைய தமிழ் ஃபேக்ட் குழு தேடிக்கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையில் அடுத்தடுத்த காணொளிகளில் இந்த மாதிரியான சினிமா படங்கள் எடுத்த லொகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட இடங்களில் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில இடங்களை நான் இந்த காணொளியில் பதிவு செய்யாமல் விட்டிருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிவரும் காணொளிகளை மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். யார் தங்கச்சியா? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்.